புதுச்சேரியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் இருந்து வெளியான விஷவாயு வீடுகளின் கழிவறை வழியாக வெளியேறியதால் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பெண்கள் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முழுக்க முழுக்க புதுச்சேரி அரசின் அலட்சியமே இதற்கு காரணம் என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தலைமைச் செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்போம். வணக்கம் ஜெயக்குமார், இந்த சம்பவம் தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் சுரேஷ். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் விஷவாயு தாக்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பெண்கள் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் புதுச்சேரியில் மிகப்பெரிய அளவில் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. 3 பெண்கள் உயிரிழப்பிற்கு காரணம் பொதுப்பணித்துறையினுடைய அலட்சியமே காரணம், புதுச்சேரி அரசினுடைய அலட்சியமே காரணம் என்று உயிரிழந்திருக்கக்கூடிய குடும்பத்தினர் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியைச் சேர்ந்த செந்தாமரை வயது 80, காமாட்சி வயது 55 மற்றும் சிறுவி செல்வராணி என்பவருக்கு வயது 15. 3 பேரும் இந்த விஷவாயு தாக்கி இந்த பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள். குறிப்பாக வீடுகளில் இருக்கக்கூடிய அந்த கழிவுநீர் அந்த சாளரம் வழியாக இந்த விஷவாயு வெளியேறியதனுடைய அடிப்படையில் இந்த மரணம் நிகழ்ந்திருப்பதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக புதுச்சேரி பொதுப்பணித்துறை அந்த அதிகாரிகள் முறையாக கழிவு நீர்களையும் அதே போன்று சாக்கடையில் அடைத்திருக்கக்கூடிய கழிவுகளையும் முறையாக அகற்றப்படாதனுடைய காரணமாகவே இது போன்ற ஒரு கோர சம்பவம் நிகழ்ந்திருப்பதாக உயிரிழந்த அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். ஏற்கனவே பல முறை இது தொடர்பாக பொதுப்பணித்துறை மற்றும் அந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டும் கூட அலட்சியம் காட்டியதே இன்றைக்கு இந்த 3 உயிர்கள் பலியாகி இருப்பதாகவும் இந்த பலிக்கு புதுச்சேரி அரசும் பொதுப்பணித்துறையுமே பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். புதுச்சேரி அரசாங்கம் அண்மையில் தொடர்ந்து மிக மெத்தனமாக செயல்பட்டு வருவதாக அங்கு இருக்கக்கூடிய மக்களும் பொதுமக்களும் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போதைப் பொருள் கலாச்சாரம் என பல்வேறு சம்பவங்கள் தொடர்ந்து அரங்கேறி வரக்கூடிய நிலையில் அரசாங்கத்தினுடைய அடிப்படை வசதிகளை கட்டமைப்பதில் கூட புதுச்சேரி அரசாங்கம் மிக மெத்தன போக்கில் செயல்பட்டு வருவதாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருப்பது குறிப்பிடத்தக்கது. அங்கு இருக்கக்கூடிய கால்வாய்களை முறையாக தூர்வாரவில்லை, அதே போன்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குப்பைகளை கூட சரியாக அகற்றுவதில்லை. இதன் காரணமாகவே இப்படிப்பட்ட ஒரு கோர சம்பவம் நிகழ்ந்திருப்பதாகவும் இது தொடர்பாக பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கும் கழிவுநீர் சுத்திகரிக்க செய்யக்கூடிய அந்த பணியாளர்களுக்கும் தகவல் தெரிவித்தும் கூட அலட்சியம் காட்டியதனுடைய மெத்தன போக்கினுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு இந்த 3 பெண்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். 3 பெண்களுடைய உயிரிழப்புக்கு அரசு பொறுப்பேற்க வேண்டும். பாதிக்கப்பட்ட அந்த குடும்பங்களைச் சேர்ந்த 3 பெண்களுக்கு முறையான நிவாரணம் அளிக்கப்பட வேண்டும். அதே போன்று அந்த குடும்பங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இல்லை என்றால் மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை முன்னெடுப்போம் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியும் கூட அவர்கள் அதனை ஏற்க மறுத்திருக்கிறார்கள். தற்போது பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் குறிப்பாக லட்சுமி நாராயணன் என்பவர் இது தொடர்பாக விசாரணை நடத்தப்படும் என்று கண்கட்ட பிறகு சூரியன் நமஸ்காரம் நடத்தக்கூடிய ஒரு நிலையிலேயே அவருடைய பேட்டி இருக்கிறது. குறிப்பாக பொதுப்பணித்துறை அதிகாரியாக இருக்கக்கூடிய ஒருவரை தற்போது பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது கண்துடைப்பு நாடகமே என்றும் அங்கு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய உயிரிழந்திருக்கக்கூடிய அந்த பொதுமக்கள் மற்றும் அவருடைய குடும்பத்தார் குற்றம் சாட்டியிருப்பது குறிப்பிடத்தக்கது. சுரேஷ், விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார். கடந்த ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாங்க இங்கே வந்து கனக நீர் பகுதியில் நிறுவனாங்க. அந்த சிவேஜ் பிளான்ட் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த சுத்திகரிப்பு நிலையம் வந்ததுக்கப்புறம் இந்த சுற்று வட்டார பகுதியில் இருக்கிறவங்களுக்கு சரியான நேரத்தில் சரியான பராமரிப்பு இல்லாதனால துர்நாற்றம் வீசுறது சிம்டம்ஸ் இருந்தது. இதை பல முறை வந்து பார்த்திங்கன்னா அதிகாரிகள்கிட்ட முறையிட்டு சொல்லியும் கூட அதில் எந்த ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டும் இல்லை. இதை நாங்கள் வந்து இந்த மாதிரி ஏதாவது அபாயகரமான சூழ்நிலை நடந்துட போகுதுன்றதுனால தான் முன்கூட்டியே நாங்கள் தகவல் தெரிவித்தோம். தகவல் சொல்லியும் அதிகாரிகளும் வந்து ஒரு சில நேரத்தில் சரி பண்ணிக்கிறாங்க, ஒரு சில நேரத்தில் வந்து அவங்களோட பராமரிப்பு பணியில் தொய்வு ஏற்பட்டதுனால தான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. வழக்கமாக நடக்கக்கூடிய சுத்திகரிப்பு பணியில் ஏற்பட்ட தொய்வு தான் வந்து இன்றைக்கி விஷவாயு அதிகமாகி இந்த புதுநகர் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்றைக்கி காலை கடன்களை கழிக்கிறதுக்கு வழக்கம் போல் எல்லாரும் காலையில் இருந்து அவங்களோட காலை கடனை கழிக்க போகும்போது இந்த விஷவாயு தாக்கி இந்த பகுதியை சேர்ந்த ஒரு 3 பேர் இறந்துருக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து இதனால் பாதிக்கப்பட்டு கவலைக்கிடமாக இருக்கிறாங்க, மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. சும்மா சிஎம் செய்வார் நம்பிக்கை இருக்குது. இன்னும் இதே போல் ஒரு வாட்டி நம்ம இந்த தொகுதியிலையும் சரி பொதுவாக புதுச்சேரியிலையும் சரி எங்கேயுமே நடக்கக்கூடாது. ஏன்னா நம்ம 3 வருஷமாக நம்ம எம்எல்ஏ இருக்கோம். இதை பற்றி நிறையா மீட்டிங் போட்டிருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். அது ஸ்லோவாக தான் நடந்திருக்கு. இவ்வளோ உடனே பண்ணியிருந்தா இந்த உயிர் அசம்பாவிதம் நடந்திருக்காது. ஸ்லோவாக நடக்கிறதோட தான் மெயினாக வந்து ஒரு தப்பு நடக்குது என்னென்னா, நம்ம ஹாஸ்பிட்டல்லேருந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து கழிவு நேராக வந்து கலக்க விட்டுட்டாங்க.
அதில் தான் இவ்வளோ இஷ்யூ. அங்கே இருக்கிற கழிவில் வந்து ரொம்ப அது அது வந்து நேராக விட்டதுலேருந்து தான் இந்த ஏரியாலாம் இஷ்யூ ஆகிருக்கு.